finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு லங்கா பிரீமியர் லீக் 2024 ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 5 பிட்வீன் கலே மார்வல்ஸ் அண்ட் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் அட் பல்லைக்கிளி. மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுல கலே மார்வல்ஸ் 7 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. 2 மேட்ச் ஆடி 2 வின், நல்ல சிச்சுவேஷன்ல இருக்காங்க. டெஃபினட்டா வந்து கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா இந்த மேட்ச் அவங்க நினைச்சா வின் பண்ணி இருந்திருக்கலாம், பட் கோட்டை விட்டாங்க. ஸோ முதல்ல டாஸ் வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்தாங்க கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ். அண்ட் கலே மார்வல்ஸ் வந்து 179 போஸ்ட் பண்ணாங்க. இதுல யார் சூப்பரா விளாட்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா கேப்டன் டிக்வெலா வேற லெவல்ல விளாட்னாரு மக்களே. ஏன்னா 18 balls 50 runs செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. பவர் பிளேக்குள்ளேயே 50 அடிச்சிட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட் ஐ திங்க் டிக்வெலாக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலுங்க. பிகாஸ் லாஸ்ட் மேட்ச்லயும் ஒரு நல்ல நாக் விளாட்னாரு 47. இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் 50. ஸோ டெஃபினட்டா ஸ்ரீலங்கன் டீமுக்குள்ள அவர் திருப்பி ரீஎன்டர் ஆகிறதுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா விளாட்றாரு, தைரியமா விளாட்றாரு. ஐ திங்க் இப்போ பாக்குற ரீசெண்டா ஒரு சில ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் ஆல்ரெடி விளையாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கம்பேர் பண்ணும்போது டிக்வெலா வந்து விளையாடினாருன்னா ஒண்ணுமே பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் இந்த பர்டிகுலர் எல்பிஎல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெரியர் டிஃபைனிங் மூமெண்டா கூட அமையலாம் டிக்வெலாக்கா. அந்த லெவலுக்கு விளையாடிட்டு இருக்காரு. பார்க்கலாம் இன்னும் கன்சிஸ்டன்சி எவ்வளவு மெயின்டைன் பண்றாருன்னு சொல்லிட்டு. பட் அடுத்த வர ஒரு 3-4 பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரம்பிள் ஆயிட்டாங்க. சடனா விக்கெட்ஸ் பயங்கரமா போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சகே அண்ட் விசுரு உதானா அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் தான் காப்பாத்திச்சே டீம். அதனாலதான் 179 அவங்களால அடிக்க முடிஞ்சது. அண்ட் அரச்சிகே வந்து பாத்தீங்கன்னா லைக் நான் போன மேட்ச் அந்த 1 ball 3 runs வின் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு லேப் ஷாட் ஆடி வின் பண்ணி கொடுத்தாருல, அவரு ஒரு நல்ல நாக் 35 அடிச்சாரு. பட் விசுரு உதானா வெட்டரன், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு 52 of 34 சூப்பரா ஆனாரு. ஆக்சுவலி அவரோட 6 hitting எபிலிட்டிலாம் பார்க்கும்போது என்னப்பா இன்னும் எத்தனை வருஷமா கிரிக்கெட் விளையாடுறோம், இன்னொரு பவர் இருக்கு பத்தியான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப குரூஷியல் நாக் மக்களை இஸ்ரோ தான் நான் விளையாடினது. அண்ட் 179 ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி a very competitive total இந்த விக்கெட்ல. ஏன்னா அப்பப்போ பால் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சது. அண்ட் இந்த பக்கம் கொலம்போவோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பி பெர்னாண்டோ லெஃப்ட் ஆர்ம் போலர், அவர் கொஞ்சம் நல்லா போட்டு 3 wickets எடுத்தாரு. ஷதாப் கான் ஒன்ஸ் அகைன் சூப்பர் ஸ்பெல், another 4 wicket haul, பேக் டு பேக் 4 wicket haul தான் சொல்ல முடியும். பட் மற்ற போலர்ஸ்லாம் சீம்ஸ் டு பி ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஆயிட்டாங்க. பத்திரானாலாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போட மாட்டேங்கிறாரு. 2 மேட்சா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் ஒன்ஸ் அகைன் குருபாஸ் நல்ல ஸ்ட்ரைக், நல்ல ஒரு ஸ்டார்ட் 17 balls 29. பட் அதுக்கு மேல ஒரு எடுத்துட்டு போக முடியல, அவுட் ஆயிட்டாரு. பட் திருப்பி மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கிளென் பிலிப்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு வாசிம் எடுத்துக்கோங்க, ஒரு சமர விக்ரமா எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஒரு 16, 25, 26 அப்படிதான் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாங்க. யாரும் ஒரு பிளேயர் நின்று ஃபுல்லா ஒரு 60 ஒரு 70 மாதிரி விளையாடல. அப்படி விளையாடிந்தா டெஃபினட்டா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் திமுத் வலைலேகே அவர் வந்து பாத்தீங்கன்னா தம் கட்டி விளையாடிட்டு இருந்தாரு. அவர் ஒரு நல்ல நாக் விளையாடினாரு. 45 கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணாரு. லாஸ்ட் ஓவர்ல அவரே ஸ்ட்ரைக் எடுத்து எப்படியாவது முடிக்கணும்னு பார்த்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி 7 runs ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் தோத்துறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கலே மார்வல்ஸோட போலிங் எடுத்துக்கணும்னா சீரியஸா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா விசுரு உதானா அவர் சூப்பரா போட்டு 2 wickets, செம்ம கேம் அவருக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். பேட்டிங்ல ஒரு 52, போலிங்லயும் சூப்பரா போட்டு ஒரு 2 wickets எடுத்தாரு. அண்ட் நிறைய நல்ல நல்ல கான்ட்ரிபியூஷன். தீக்ஷனா ஃபார்முக்கு வந்தாரு, அவரு ஒரு 2 wickets எடுத்தாரு. ஸோ மற்ற போலர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டீசெண்டா போட்டாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ குட் விக்டரி ஃபார் கலே. ஏன்னா அவங்க டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா பண்ணாங்க கலே மார்வல்ஸ். ஆக்சுவலா இந்த மேட்ச் 20 runs வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கலாம். அவங்க ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் மட்டும் ஒழுங்கா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு கோல் விட்டாங்க. கிட்டத்தட்ட 4 பவுண்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு காலுக்குள்ள, ஒன்னு பால் வந்து குத்தி அப்படி டேர்ன் ஆகும் பாத்தீங்களா, அதை ஜட்ஜ் பண்ணாம முன்னாடியே போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு 16 ரன், கிட்டத்தட்ட 4 பவுண்டரி, 2 கேட்ச் விட்டாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ ஆயிடுச்சு பிரான்சைசி லீக்லாம். ஸோ நீங்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீங்க நடத்துறீங்கன்னா இந்த கேட்ச் எல்லாம் எடுத்துதான் ஆகணும். ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் புவர் ஃபீல்டிங் அண்ட் புவர் கேச்சிங், கலே மார்வல்ஸோட போலிங் பயங்கரமா இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா டெஃபினட்டா கலே மார்வல்ஸ் இந்த மேட்சை தோக்க வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அண்ட் அட்லீஸ்ட் அதை யூஸ் பண்ணியாவது இந்த பக்கம் கொலம்போ வின் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அங்கதான் அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு டைம்ல வசீம் அண்ட் சமர விக்ரமா போன மேட்ச்ல நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு 75 runs பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உருவாயிட்டு இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி அதை அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியல. அண்ட் கிளென் பிலிப்ஸும் டேஞ்சரஸா தெரிஞ்சிருந்தாரு. எல்லாருமே தப்பான டைம்ல அவுட் ஆயிட்டாங்க. கைண்ட் ஆஃப் எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் நின்று ஒரு 60, 70 அடிச்சிருந்தாங்கன்னா டெஃபினட்டா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருக்க முடியும். எனிவேஸ் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் அடுத்த வர மேட்சஸ்லாம் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டைட்டா போயிட்டு இருக்கு டோர்னமெண்ட் அப்படின்ற வகையில அடுத்த வர மேட்சஸ்லாம் அவங்க வின் பண்ணாதான் அந்த கண்டென்ஷன்ல இருக்க முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த மேட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லங்கா பிரீமியர் லீக் நிறைய த்ரில்லிங் மேட்சஸ் போகுது, நல்லா போயிட்டு இருக்கு. டேலண்ட் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 2 டேலண்ட் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். யங் டேலண்ட் இன் ஸ்ரீலங்கா இது வரைக்கும் நேஷனல் டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணாதவங்க. ஒன்னு விக்ரமசிங்கே அந்த லெஃப்ட் ஹேண்டர்,
62 or 42 அடிச்சாரு பாத்தீங்களா, பிளஸ் விக்கெட்ஸும் எடுக்கிறாரு, ஆல்ரவுண்டர் வேற. அதே மாதிரி அரச்சிக்கே அவரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேனா தெரியுறாரு, லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். அதே மாதிரி அவரும் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு. ஸோ ஏன்னா 2 பேரும் ரொம்ப சிமிலர் பிளேயர்ஸா இருக்காங்க, பட் டெஃபினட்டா நல்ல டேலண்ட் இருக்கு. ஒரு நாள் கண்டிப்பா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இன்னும் டோர்னமெண்ட்ல மேட்சஸ் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய யங் டேலண்ட்ஸை பார்க்கலாமா அப்படிதான் நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.